நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்வி பதிலும் அதில் அடங்கியிருக்கும் கிரகம் என்ன என்பதை பற்றி தான். கேள்வியானது, வீட்டில் உள்ள மரத்தை வெள்ளிக்கிழமையில் வெட்டலாமா? இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தையும் பார்க்க போகிறோம், இதற்கான பதிலையும் பார்க்க போகிறோம். முதலில் வெள்ளிக்கிழமைகளில், அதாவது இந்த கேள்விக்கான பதில், வெள்ளிக்கிழமைகளில் எல்லாவித சுப செயல்கள் செய்யலாம். ஆனால் வேண்டாத, அதாவது மன அதிருப்தியை தரக்கூடிய எந்த செயல்களையும் செய்யக்கூடாது. இப்போ மரம் வெட்டுவது என்றால் அது திருப்தியானது அல்ல. அதே போல் தேவையற்ற காரியங்கள் செய்வது திருப்தியானது அல்ல. அதே மரம் வளர்க்க போகிறோம், அந்த மரத்திலிருந்து காய்களை பறிக்க போகிறோம் அல்லது பழங்களை பறிக்க போகிறோம் என்றால் சந்தோஷமாக இருக்கும். அதே மரத்தை வெட்ட போகிறோம் என்றால் அது சந்தோஷத்தை குறிப்பதல்ல. எனவே அந்த மாதிரி சந்தோஷமற்ற எந்த ஒரு செய்கையும் வெள்ளிக்கிழமை அன்று செய்வது நல்லதல்ல. அதனால்தான் நம் முன்னோர்கள் வெள்ளிக்கிழமையில் மரம் வெட்டுவது, ஒட்டடை அடிப்பது, இப்படிப்பட்ட தேவையற்ற வேலைகளை எல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று ஒரு நல்ல ஒழுக்கமாகவே சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். மேலும் வெள்ளிக்கிழமைகளில் நல்ல சுப காரியங்களும் அதேபோல் தெய்வீக காரியங்களும் செய்வது நல்ல நன்மையும் தரும், வீட்டிற்கு அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். எனவே வெள்ளிக்கிழமைகளில் தேவையற்ற வேலைகளை செய்யாமல் இருப்பது மிக நன்மையானது. இது இந்த கேள்விக்கான பதிலை குறிக்கிறது. மீண்டும் ஒரு முறை கேள்வி சொல்லி அதில் உள்ள கிரகத்தை பார்க்கலாம். வீட்டில் உள்ள மரத்தை வெள்ளிக்கிழமையில் வெட்டலாமா அப்படி என்று சொல்லி, அதாவது முதலில் வீட்டில் உள்ள, வீடு என்றாலே செவ்வாய் மற்றும் சுக்கிரனை குறிக்கும். அதாவது எப்படி செவ்வாய் மற்றும் சுக்கிரனை குறிக்கும் என்றால், இப்போ வீடு கட்டுவது என்றாலே அதாவது ஃபென்சிங் போட்டிருக்கிறோம், இல்லை கடைக்கால் போட்டு விட்டிருக்கிறோம். இப்பொழுது தான் ஒவ்வொரு அறையாக நாம் கட்டி கொண்டு வருகிறோம் என்றால் அது செவ்வாய் கிரகத்தை மட்டும் குறிக்கும். ஆனால் வீடு கட்டி அதில் நாம் வசித்து கொண்டிருக்கிறோம் என்றால், வீடு கட்டி முடித்தாகிவிட்டது, அது செவ்வாய் கிரகத்தை குறிக்கிறது. அதில் பல வர்ணங்களை எல்லாம் நாம் பூசி அதில் ஐஸ்வர்யமான வேலைகளெல்லாம் நாம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த வீடை நாம் சுக்கிரனோடும் ஒப்பிட வேண்டும். எனவே வீட்டில் உள்ள அந்த சொற்றொடரில் செவ்வாய் கிரகமும் மற்றும் சுக்கிர கிரகமும் இருக்கிறது. மரத்தை என்று சொல்லும் பொழுது, அதாவது செடி கொடி மரங்கள் எல்லாம் பச்சை நிறத்தை குறிப்பது. எனவே பச்சை நிறத்தை குறிப்பது மட்டுமன்றி அது பசுமையான ஒரு தன்மையை கொண்டது. அதனாலே அந்த மரத்தை என்று அந்த சொல்லில் புத கிரகம் அடங்கியிருக்கிறது. வெள்ளிக்கிழமையில் வெட்டலாமா? வெள்ளிக்கிழமை அப்படி என்றாலே சுக்கிர கிரகத்தை குறிக்கும். வெட்டலாமா என்றால் அது கேது கிரகத்தை குறிக்கும். ஏனென்றால் துண்டிப்பது என்பது கேது கிரகத்தை குறிப்பது. எனவே இந்த கேள்வியில் 4 கிரகங்கள் உண்டு. 4 இல்லை, 5 கிரகங்கள் உண்டு. 1 செவ்வாய், 2 சுக்கிரன், 3 புதன், 4 மீண்டும் சுக்கிரனை வருகிறார், அடுத்தது கேது வருகிறார். எனவே இந்த கேள்விக்கான பதிலையும் பார்த்தோம், அதில் அடங்கியிருக்கும் கிரகத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.